வணக்கம் உறவுகளே. ஆறாது சினம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சிறுகதை பார்க்கலாம் இன்னைக்கு. முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் முன்கோபக்காரன். தன் கெட்ட குணம் தெரிந்தும் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் தேவதை ஒன்று அவன் முன் தோன்றியது. பொன்னால் செய்த ஒரு குவளையை அவனிடம் கொடுத்தது. உனக்கு சினம் வரும்போதெல்லாம் இதில் 3 முறை தண்ணீர் நிரப்பிக் குடி. பிறகு சினமே வராது என்று கூறி மறைந்தது தேவதை. அப்போதிருந்தே அரசன் அப்படி செய்யத் தொடங்கினான். சில நாட்களில் அவன் சினம் அவனை விட்டு விலகியது. பல நாட்கள் சென்றன. மீண்டும் ஒரு நாள் தேவதை அவன் முன் தோன்றியது. மந்திர குவளை கொடுத்ததற்கு பலமுறை அதற்கு நன்றி கூறி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான் மன்னன். மன்னனே, உன்னை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. அது மந்திர குவளை அல்ல, சாதாரணமானதுதான். சினம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது. சிந்தனை வந்தால் சினம் தானே குறையும். தண்ணீரை 3 முறை ஊற்றி குடிக்கும் போது நேரம் கிடைக்கிறது. அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்கள் அமைதி பெறுகின்றன. ஆத்திரம் நியாயத்திற்கு தன் இடத்தை கொடுக்கிறது என்று கூறி மறைந்தது தேவதை. இந்த சிறுகதையின் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைக்குமே நம்ம கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவானது சரியாக அமையாது. அதையே நம்ம கோபத்தை தணிந்து தன்னோட சிந்தனைகளை சிந்திச்சு நம்ம எடுக்கக்கூடிய முடிவானது நல்ல முடிவாக இருக்கும். கோபத்தில் எடுக்கும் முடிவு தவறாகத்தான் அமையும். இதுவே இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட கருத்து. அது மட்டுமல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தீயினால சுடுற புண்ணானது கூட சீக்கிரமா ஆறிரும். ஆனா நம்ம ஒருத்தர கோபத்துல பேசுற சொல்லானது அவங்க மனசை விட்டு என்னைக்குமே போகாது. அதனால யாரையுமே என்னைக்குமே கோபத்துல ஆத்திரத்தில் பேசாதீங்க. நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான சிறுகதைகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.